தமிழ்நாட்டு இல்லத்தரசிகளின் தலைவனாய், உடன்பிறவா சகோதரனாய் சொன்னதை செய்து, மேலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வெற்றி வாகை சூட தயாராகி வரும் கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழியில் மக்கள் பணி மற்றும் கழகப் பணி ஆற்றி வரும் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சிபிஎம் தொகுதி பங்கீடு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், மார்க்சிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கனகராஜ், சாமுவேல் ராஜ், கண்ணன், கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழுவினர் உடனிருந்த நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேமுதிகவுடன் தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, எல்.கே. சுதீஷ், விஜயபிரபாகரன், பார்த்தசாரதி, அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர், கழக வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சருடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி சந்தித்து பேசினார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்கிற முடிவை திறந்த மனதுடனும் தெளிந்த உள்ளத்துடனும் அறிவிப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள் உடனிருந்த நிலையில் தொகுதி பங்கீட்டுக்குழு உறுப்பினர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். திமுக கூட்டணியில் தொகுதி எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்ட காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, சிபிஐ ஆகிய கட்சிகள் தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்தினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக சார்பில் பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிலையில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றுள்ள கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கழக பேச்சுவார்த்தை குழுவுடன் தேமுதிக, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இந்த நிகழ்வில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை வெளியிட்டார். 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் 164 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். 70 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்வின் போது முதலமைச்சருடன் அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் ராமச்சந்திரன், மாரிமுத்து, சுந்தரம், ரவி மற்றும் பி. மகாலிங்கம் ஆகியோர் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.
அப்போது திமுக பொருளாளர் TR பாலு, அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், துணை பொதுச் செயலாளர் R ஆசா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் உள்ளிட்டோர் உடனிருந்த நிலையில் கழக உயர்நிலை திட்டக்குழு உறுப்பினர் ஏவா வேலு அவர்களும் உடனிருந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார்.